உங்களை பாதுகாக்கிற அவர்தான். வசனத்தை பாருங்கள். தேவனே என்னை காப்பாற்றும். அப்படியானால் அவர் யார் தெரியுமா? காப்பாற்றும் தேவன். இரவும் பகலாக உனக்காக கண் விழித்து, அன்பார்களே, அவருடைய கண்மணி போல உன்னை காப்பாற்றுகிறார். God is the one who preserve you. அந்த preservation என்ற வார்த்தைக்கு அர்த்தம் என்னவென்றால், அதாவது கெட்டு போகிற ஒரு பொருளை பாதுகாத்து பண்படுத்தி பயன்படுத்துகிறது. அதான் preservation வார்த்தைக்கு அர்த்தம். காப்பாற்றும் என்ற வார்த்தையை விட preserve. நம்ம வீட்டில் இருக்கிற அந்த குளிர்சாதன பெட்டி என்ன பண்ணுகிறது? கெட்டு போகிற ஒரு பொருளை பாதுகாக்கிறது, பண்படுத்துகிறது, பயன்படுத்துகிறது. அதனாலதான் அந்த காய்கறிகள் எத்தனை நாள் வச்சிருந்தாலும் அந்த ஃப்ரிட்ஜுக்குள்ள கெட்டு போகாம இருக்குது. ஒரு பால் கெட்டு போகாம இருக்குது. நான் வைக்கிற பல தின்பண்டங்கள் கெட்டு போகாமல் இருக்கிறது. காரணம் என்னவென்றால், ஒரு ஃப்ரிட்ஜுக்கே அந்த தன்மை இருக்குமானால் நம்மை படைத்தவருக்கு அதோட மேலான ஒரு தன்மை உண்டு. கரங்களை உயர்த்தி ஒரு ஆமேன் சொல்லுங்கள். இஸ் தி ஒன் ஹூ பிரிசர்வ் யூ. இந்த நாள் வரை நாம் பாதுகாக்கப்படுகிறோம். நாள்தோறும் மரணங்கள், நாள்தோறும் விபத்துக்கள், நாள்தோறும் உலகமே ஒரு பரிதாபத்துக்குள்ளே. நம்ம நினைக்கிறோம் அவங்க நல்லா இருக்கிறாங்க, நல்லா ட்ரெஸ் பண்றாங்க, நல்லா என்ஜாய் பண்றாங்க. இல்ல, இன் அதர் வேர்ட் தே ஆர் இன் டேஞ்சர். இது ஒரு ஆபத்துக்குள்ளே, பாதுகாப்பற்ற ஒரு வாழ்க்கை, உதவி இல்லாத ஒரு வாழ்க்கை. ஆனா உங்களுக்கு எனக்கும் ஏழ்மையில் இருந்தாலும் வறுமையில் இருந்தாலும் குடிச்சிருந்தாலும் there is a God who preserves us. ஒவ்வொரு நாளும் நம்மை பாதுகாக்கிறார், உங்களை பாதுகாக்கிறார். எத்தனை பயணங்கள், எத்தனை ஆதாயமானங்கள், எத்தனை சாலை வழியாக நாள்தோறும் போகிறோம். பல நாட்களிலே, கடந்த ஆண்டிலே லட்சக்கணக்கான பிரயாணங்கள், ஆதாயமானங்களிலும் சாலைகளிலும், அன்பானவர்களே, ரயில் பிரயாணங்களிலும், பல நேரங்களில். கடந்த மாதத்தில் கொரியாவிலே பயங்கர குளிர், சாலை எங்கும் ஒரே பனி, ஐஸ் தான் இருபுறங்களிலும். அதாவது ஒரு மலையிலிருந்து கீழே இறங்க வேண்டும். ஒரு மலை உச்சியிலே ஒரு வாரங்கள் ஊழியம், மலை உச்சியிலிருந்து கீழே இறங்க வேண்டும். மிகுந்த ஆபத்து, ஒரு சறுக்குகிறது. நாம் கை வைத்தாலே பல நேரங்களில அங்க இருக்கிற அந்த கைப்பிடி, அந்த கைப்பிடிக்கு மேலேயும் ஐஸ் அப்படியே கட்டியே படிந்திருக்குது, தொடவே முடியல. பக்கத்துல ஒரு கயிறு ஒண்ணு கட்டிருக்குது அந்த இறங்குவதற்காக. அந்த கயிற்றின் மேலும் அந்த ஐஸ் கட்டி இருக்குது. நான் சொல்ல வந்த உண்மை என்னவென்றால், அப்படிப்பட்ட நேரங்களிலேயும் கர்த்தர் நம்மை பாதுகாக்கிறார். அதிகாலை நான் புறப்படும் போது காலை மணி 2, அதிகாலை 2 மணி I left the place. ஏர்போர்ட் வரணும். அதிகாலை